கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நேசித்து அநேக நாள் பிறகு கர்த்தர் உங்கள் மத்திய கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த 3 நாளில் கூட ஒரு பிரத்யேகமான விஷயத்தை பற்றி நாம் கற்றுக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த காலத்தில் நம்ம கர்த்தரையோட பிள்ளைங்களா இருக்கிறோம், இல்லாட்டா அவர் குமாரா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம் என்றது கற்றுக்கிட்டோம். அவரோட பிள்ளைங்களா இருக்கணும்னா எந்தெந்த குணலட்சணங்கள் நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நாம் இதுக்கு முன்ன வந்தப்போ கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி அதிலிருந்தே இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நாம் ஆழத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முன்ன கொஞ்சம் விஷயங்கள் நாம் ஆலோசனை பண்ண வேண்டிய அவசரம் இருக்கிறது. இந்த உலகத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவங்க அப்படின்னா நாங்கள் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்க சொல்லப்படுறவங்க எத்தனோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்குறோம். அர்த்தம் புரியுது இல்லையா? நம்ம இருக்கிற இடத்துல இந்த அந்தியூர்லையா இருக்கட்டு உலகம் மெல்லாங்க நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பிள்ளைங்க சொல்கிறவங்க இல்லாட்டி கடவுளோட பிள்ளைங்க சொல்கிறவங்க எத்தனோ பேர் இருக்கிறாங்க. எத்தனோ குரூப்ஸ் இருக்குது. ஒருத்தரும் கூட அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க இஷ்ட பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அது எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்மளுக்கும் கூட எத்தனோ வித்தியாசங்கள் இருக்கிறது. புரியுது சொல்கிறது? எத்தனோ வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள எத்தனோ கேள்வி என்னவோ நமக்குள்ள வரும். கேள்விங்கிறது நமக்குள்ள வருது. என்ன கேள்வினா, என்ன அவங்கெல்லாம் அது மாதிரி இருக்கிறாங்க, நம்ம போகிற இடத்துல நம்ம ஊழியக்காரரு இது மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா சந்தோஷமாக எல்லாத்து மாதிரி இருக்கிறாங்க. உலகத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அவங்க மாதிரி இருக்கிறாங்க. இங்கே வந்தாக்க மனம் திரும்பணும், ரட்சிப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். அதே மாதிரி என்ன இருக்கணும், நம்ம மேலே இருக்கிற இந்த நகங்கள்லாம் எடுத்துடணும், எவ்வளோ கச்சிதமாக இருக்கணும் அப்படின்னு எத்தனோ சொல்கிறாங்க. என்ன இந்த வித்தியாசம்? ஒரு நான் நினைக்கல, அங்கே போகிறது நல்லதாக இருக்குது நம்மளுக்கு. எதனால இப்படி இருந்தோம்னாக்க நம்ம சொந்தக்காரர்கிட்ட, நம்ம குளத்துக்காரர்கிட்ட, நம்ம ஊரில் கூட நம்மளுக்கு என்ன ஆகுது, எவ்வளோ அவமானமாகுது. எல்லாம் கூட நம்மளுக்கு என்ன ஒரு விரோதமாக ஆகுறாங்க. அவ்வளோ இதுக்கு வெளியில்லாட்டுக்கும் நம்ம வீட்லேயும் நம்மளுக்கு என்ன ஆகுது, விரோதமாகுது. என்ன பண்ணுறதுங்கிற ஒரு அநேக யோசனை நமக்குள்ளே வந்துட்டு இருக்குது. குழப்பம் வந்துட்டு இருக்குது. எதுனால நம்மளுக்கு அவங்களுக்கு இவ்வளோ வித்தியாசம்? ஏன் இவ்வளோ கச்சிதமாக நம்ம இருக்க வேண்டிய அவசரம்? உண்மையாக கர்த்தர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரா? அவங்க கர்த்தரோட பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க, நாம் கூட கர்த்தரோட பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நாம் கூட வர கேள்விக்கு இன்றைக்கி நம்ம எல்லாம் கூட பதில் நாம் தெரியும். இந்த வச்சனம் நம்ம எதை கற்றுக்க போகிறோமோ அதிலிருந்து நம்மளுக்கு உண்மையாக அவங்க யார், நாம் யார், அவங்களுக்கு நம்மளுக்குன்னு வித்தியாசம் என்ன, அவங்களோட நிலைமை என்ன ஆக போகுது, நம்மளோட ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் கூட இந்த 2-3 நாள் கர்த்தர் சித்தமான நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம கர்த்தரோட ஆவி நம்மளுக்கு சகாயம் பண்ணுற படிக்க நம்ம என்ன பண்ணலாம், செவி கொடுத்து நாம் ஜபத்தோடு நம்ம கேட்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. இது கேவலம் இங்கேயே இல்லை. நான் இந்த விஷயம் பற்றி ஒரு 6 மாதமாக கூட எல்லா பக்கம் அந்த உபதேசம் பண்ணிக்கிட்டு கற்றுக் கொடுத்துட்டு வர்றேன். அதனால தான் இந்த காலையில் நேரத்தில் பரிசுத்த வேதத்தை திறந்து யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12-13 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் நம்ம எல்லாம் அறிஞ்ச வசனம் இது. 1வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள் நாம் வாசிக்கலாம்.
அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது தேவனாலே பிறந்தவர்கள். கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். எல்லாம் கண்கள் மூடி, கர்த்தாவே பரிசுத்தாவினரே எங்கள் கூட பேச எங்களுக்கு புரிய வைங்க, சகாயம் பண்ணுங்க என்று எல்லாரும் கூட கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தாவினரே உனக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இந்த காலையில் நேரத்தில் உங்கள் பிள்ளைங்க மத்தியில் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு என் தேவையான வச்சனங்கள் கர்த்தாவே நீங்கள் கொடுங்க, ஒருத்தர் புரியும்படிக்கு. பரிசுத்தாவினரே ஒரு உதயத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசு நீங்கள் பேசும் கர்த்தாவே ஹல்லேலூயா. ஒருத்தர் மண்கலங்களை திறக்கப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அதே மாதிரி விசுவாசத்தில் கருத வளர்றதுக்காக ஸ்திரப்படுறதுக்காக ஒரு குறுப்பு கிடக்கிறதாவே சகாயம் பண்ணுங்க. மானியனை உங்களுக்கு கை கோப்பு கொடுக்கணும். பரிசுத்தம் நீங்கள் பேசும் கர்த்தாவே. எல்லா மகிமையும் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே, ஆமேன். முதல் ரோஸ்க்கு வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 12, 13 வசனங்கள் வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். போதுமோ? இங்க நம்ம வாசித்த வசனத்தை பார்க்கும்போது யாரைத்தே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றாங்களோ அது கொஞ்சம் அவங்க எல்லாரும் கூட அப்படின்னா என்ன ஏற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்து என்ன ஆகுது? உண்மையான தேவன் என்று யாரைத்தே ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கூட என்ன இருக்குதாம்மா? தேவனோட பிள்ளைங்க அவருக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்துருக்கிறாராம்மா. அதிகாரம் பிள்ளைங்க ஆவருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் கொடுத்துருக்கிறார். பிள்ளைங்க ஆவல அதிகாரம் கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள வரக்கு என்ன இருக்குது? ஒரு டோர் இருக்குது. என்ன சொல்லுவாங்க? ஒரு கதவு இருக்கிறது. கதவு திறந்து வச்சிருக்குது. அப்படி என்ன அவர் அங்கீகரிச்சதுன்னு அர்த்தம் என்னன்னா கதவு திறந்து வச்சிருக்கிறது. யாரு வேணாலும் என்ன வரலாம்? உள்ளுக்கு வரதா? கதவு திறந்து வச்சிருக்கிறதுனால நீ உள்ளுக்கு வரதில்லை. வரக்காக என்ன இருக்குது? கதவு திறந்து வச்சிருக்குது. புரியுதா சொல்றது? அதாவது புரியுதா? உள்ளுக்கு வர்றதுக்காக கதவு திறந்து இருக்குது. கதவு திறக்கிறதுனால நீ என்ன உள்ளுக்கு வரல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ நம்புற மூலயமா என்ன வரும்? தேவனோட பிள்ளைங்க அவருக்கு என்ன இருக்குது? அனுமதி அதிகாரம் இருக்கிறது. அதுக்காக கர்த்தர் என்ன சொல்றாரு? அதுதான் அவர் என்ன, நான் தான் வழி. அப்படி என்ன பண்ண கர்த்தர் என்ன பண்ண கூப்பிடலாத்திய பிரயாசத்தோட பார சமக்கிற ஜனங்களை எங்கிட்ட வாங்கோ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் பார்க்கும்போது நான் தான் என்ன டோர் என்ன சொல்றீங்க? நான் தான் வாசல், உண்மையான வாசல். யாரைத்து எம்படக்குள்ள பிரவேசிக்கிறாங்களோ அவங்க என்ன ஆவாங்க? ரட்சிப்பா படுவாங்கன்னு இருக்குது. அர்த்தப்படிதாம்மா? அதனால யாரைத்து உள்ளுக்கு வராங்களோ அவங்க தான் ரட்சிப்படுற மாதிரி. அதே மாதிரி யாரைத்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்களோ அது அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? பிள்ளைங்க அவர் அதிகாரம் இருக்குது. பிள்ளைங்க ஆவோணும்னு என்ன ஆகும்னா கர்த்தருக்குள்ள பிறக்கணும். என்ன ஆகணும்? கீழே எழுதிருக்குதில்ல என்னன்னு? கர்த்தர் மூலயமா பிறந்தவங்க அப்படின்னு இருக்குது. அது பண்ணிச்சாமா? இப்போ யாரோ ஒருத்தர் ரோடு மேலே இருக்கிற பிள்ளைங்களை நம்ம கொண்டு வந்துட்டு அவங்க பிள்ளைங்க ஆவாங்க, நம்மளுக்கு ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. யார் ஆவாங்க? நம்ம வவுத்தில் பிறந்தவங்க தான் என்ன ஆக முடியும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்குள்ள இயேசுக்கு நம்பி அது மாதிரி அவர் வச்சனத்தை கேட்டு அவர் மனசுக்குள்ள அந்த வச்சனத்தைய மனசுக்குள்ள
ஏற்றிக்கிட்டு அவங்க பாவத்தை ஒத்துக்கிட்டு மனம் திரும்பி என்ன வேணும்? கர்த்தருக்கு என்ன பண்ண? பரிபூர்ண ஒப்பு கொடுக்கணும். எப்போக்கு ஒப்பு கொடுக்குறோமோ பரிசுத்தாவி நமக்குள்ள என்ன பண்ணுறாருன்னா, நமக்குள்ள என்ன பண்ணுறாரு? ஒரு நூதனமான மனசு வர மாதிரி பண்ணுறாரு. நம்ம தீத்து 5:3-5 நம்ம வாசிக்கும் போது வாசிங்க, அது கூட வாசிங்க. தீத்து எழுதிய நிர்வாகம் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். நாம் செய்த நீதி கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மளை ரட்சிப்பாயும். இங்க கொஞ்சம் நிக்கல. நம்ம இங்க என்ன சொல்ற? நம்மளையோட நீதி கிரியையில மூலியமா நம்மளைய ரட்சிக்கலையாமா. உதாரணத்துக்கு இன்னைக்கு அநேக பாரு என்ன பண்றாங்கன்னா, நாம கூட ஒரு அப்பா எல்லாம் பண்ணா நல்லது பண்ணா நம்ம என்ன பண்றோம்? மோட்சத்துக்கு போயிடுவோம். நல்லது பண்ணா எங்க போவோம்? ஸ்வர்க்கத்துக்கு போயிடுவோம். நல்லது பண்ணா என்ன பண்ண? பரலோகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி என்ன பண்ண? எத்தனோ நன்மைகள் நம்ம பண்ணியிருக்கிறோம். நீதி காரியங்கள் பண்ணது. ஹல்லேலூயா. அதனால தான் நாம் பெறுதலே பாவம். இந்த பாவத்தில் இருந்துக்கிட்டு நாம் வெளியே எத்தனை புண்ணியக்கார நல்ல காரியம் பண்ணாலும் என்ன ஆகுதுனாக்க அதெல்லாம் வேஸ்ட் ஆகுது. தப்பா அதனால பிரயோஜனம் இல்லை. அதனால நீ கர்த்தர்கிட்ட சேர முடியாது, கர்த்தரோட பிள்ளைங்க இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, தேவன் பரிசுத்தர். தேவன் யாரு? பரிசுத்தர். அவருக்குள்ள என்ன இல்லை? பாவங்கிறது இல்லை. அதே மாதிரி பாவத்தைய அவர்கிட்ட வரக்கு விடுறது இல்லை. அதனாலதான் மனித கர்த்தர்கிட்ட போகணும்னா பரிசுத்தமான வாழ்க்கைங்கிறது வேணும். அது வேணும்னா அதையும் நல்லா பண்றது கூட யாரு? கர்த்தராக தேவன். அதனால்தான் அவர் மனிதனா பரலோகத்தின் இந்த உலகத்துக்கு, மனிதன் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு? மனித ரூபம் தரித்து கொண்டு இந்த உலகத்துக்கு வந்து நம்ம பாவமெல்லாம் அவர் மேலே ஏற்றிக்கிட்டு நம்மளுக்காக அந்த கழுத்தோல நம்ம உயிருக்காக, ஏன்னா அவர் உயிர் கொடுத்தது. எதுனா பாவம் செஞ்ச பிரதி மனிதன் என்ன வேணும்? மரணத்துக்கு போகணும். மரணம்னா இந்த மரணம் கிடையாது, நரகத்துக்கு போகணும். நரகத்துனா எப்பவுமே ராத்திரியும் பகல் என்ன உனக்கு நெருப்புல வெந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு இது. அங்கே போனவன் யாருமே ரிட்டர்ன் பண்ணி வர முடியாது. அதனால கர்த்தர் பார்த்து என்ன பண்ணார்? பரலோகத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்ணாரு? அவர் நம்மளுக்காக மரித்தாரு. அதே மாதிரி சமாதாக்கப்பட்டு 3ஆம் நாள் என்ன பண்ணாரு? திரும்பி எழுந்திரிச்சார். அதே விஷயத்துக்கு வரலாம். அதனால்தான் மனிதன் எப்பவுமே கர்த்தரோட பிள்ளைங்க ஆக முடியாது. அதனால்தான் மனிதன் என்ன ஆகணும்? திரும்பி பிறக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எப்பயிட்டு நம்ம பாவான்னு கர்த்தர்கிட்ட ஒத்துக்கிறோமோ பரிசுத்தாவி என்ன பண்றது? நமக்குள்ள வந்து என்ன பண்ணார்? நமக்குள்ள நூதன மனசை கொடுத்து நூதன ஒரு వ్యక్తిயை நமக்கு உண்டு பண்ணி நம்மளைய ரட்சிப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு யார் கொடுக்குறாங்க? தேவன் கொடுக்கணும். எப்போ கொடுப்பாரு? எப்பயிட்டு தேவா என்னை ரட்சித்தான பாவி, எனக்கு என்ன வேணும்? ரட்சிப்பு வேணும் அப்படி எப்பயிட்டு கண்ணீரோட மனஸ்தாபனோட நீ என்ன பண்ண கர்த்தரைய வேண்டிக்கிறியோ, கண்ணீரோடு அவரோட காலு பிடிச்சிக்கிறியோ, அப்போ கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? நம்ம பாவத்தை மன்னிச்சு நம்மளுக்கு ஒரு புது மனசு அவர் கொடுத்து நம்மளை என்ன பண்ணாரு? இனிமேல் நீ புது வாழ்க்கை வாழணும் அப்படின்னு என்ன கர்த்தர் நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்குறார். அப்போ இருந்து நீ பாவம் செய்ய முடியாது. சின்ன பொய்யுங்கன்னு என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. பேசுனாக்க எப்படி ஆகும்? உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. உதாரணத்துக்கு அழுக்கு துணி போட்டுட்டு இருக்கிறப்பா இது மேலே எத்தனை அழுக்கு பட்டால் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. எப்போ அந்த அழுக்கு துணி எடுத்துக்கிட்டு ஒரு புது வெள்ளையா நல்ல துணி எப்போ இது மாதிரி வெள்ளை போட்டுக்கிறோமோ அப்போ நமக்கு சின்ன பட்டாங்க நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒரு வேதனை வருது. அதே மாதிரி எப்பயிட்டு நீ மன திரும்பணும், உங்களுக்கு நூத்தனமாக ரட்சிப்பட்டையோ அப்போ இருந்து என்ன தெரியுமா? சின்ன தப்பும் கூட பண்ணுறதுக்கு மனசு அப்போ இருந்து கர்த்தர் நான் பயத்தோட பக்தியோட என்ன பண்ணுவேன்? அம்மோ இது இப்படி நடக்கும்னு கர்த்தர் சொன்னார், இது பிரகாரம் நடக்கணும், இது பிரகாரம் நடக்கணும் என்ன பண்ண அப்போ இருந்து நடப்பேன். அர்த்தம் புரிஞ்சா? இதுதான் இப்பேற்பட்ட வாழ்க்கை தான். அதுதான் கர்த்தர் மூலியமா பிறந்தவங்க இல்லாட்டி கர்த்தரோட பிள்ளைங்களா ஆகணும்.
அதுஞ்சா அவங்க தான் கர்த்தரோட பிள்ளைங்க. அதனால தான் அவங்க தான் கர்த்தர் மூலியமா பிறந்தவங்க. அதனால கர்த்தர் ஒரு பெரிய ஞானி, இல்லாட்டி எப்பவுமே தர்மசாஸ்திர வச்சனத்தையே எப்போ வாசித்து கொண்டு இருக்கிறா. எல்லாத்துக்கு போதை பண்ணுற ஒரு பரிசையன் அவர்கிட்ட வரும்போது அவர் சொல்கிறார், ஒரு மனிதன் புதுசாக பிறந்தாதான் என்ன ஆக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஜாத்தனேலும் எப்படின்னா ஆவினால என்ன பண்ணணும், பிறந்தாதான் எங்கே போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னார். அர்த்தம் புரிஞ்சுங்களா? அது யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஞானாக இருந்தாலும் சரி, என்ன வேணும், திரும்பி பிறக்கணும். அது யார் மூலயமா, கர்த்தர் மூலயமா பிறக்கணும்.